கடிச்சு கடிச்சு சாப்பிட்ற ஒரு செஃப் வேணும். அடி நல்லா சில்ட்ரன். ஸோ ஹே கியூட்டீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம டே 8 ஆஃப் த டெய்லி வ்ளாக் சேலஞ்சு. ஸோ இன்னைக்கு வந்து நான் காலேஜ் கொஞ்சம் என் ப்ரொடக்டிவ் லெவலை வந்து இப்படி ஏற்றிட்டு அப்புறம் நாளைக்கு போகலாம் அப்படின்னு. ஏன்னா மொத்தமாகவே இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து எனக்கு அட்டண்டன்ஸ் இல்லைன்னு பயந்துக்கிட்டு இருந்தேன். ஊருக்கு போகிறதுக்கு கூட அட்டண்டன்ஸ் இல்லை அப்படின்னு பயந்துக்கிட்டு இருந்தேன். ஒரு 2 நாள் லீவ் போடுறதுக்கு கூட. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சிச்சுல மொத்தமாகவே 10 days தான் இருக்குது காலேஜ் முடிகிறதுக்கு. ஸோ அதனால என் அட்டண்டன்ஸும் வந்து கரெக்டாக தான் இருக்கும் ஓரளவுக்கு. ஏதாவது கம்மியானா கூட, இப்போ வந்து நான் கம்மியானா கூட எவ்வளோன்னு எனக்கு தெரியும். முதல்ல வந்து ஒரு நாள் லீவ் போடுறதுக்கு பயந்துட்டு இருந்தேன். அச்சோ ஒரு நாள் லீவ் போட்டாலே 2% 3% இறங்கிருமோ, எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து எனக்கு தெரியும் எத்தனை நாள் லீவ் போட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு நாள் 2 நாள் லீவ் போடலாம் அந்த மாதிரி. ஸோ 10 நாளில் ஒரு நாள் 2 நாள் சரி அவ்வளோதான். எப்படி முடிய போகுது காலேஜ், அது வேற ஒரு எனக்கு வந்து இதுவாக இருக்குது. ஐயோ காலேஜ் முடிய போதா. ஒரு பக்கம் இல்லை, மோஸ்ட்டாக ஒரு 90% வந்து எனக்கு வந்து ஜாலியாக அப்படியே ஓகேப்பா எப்படியாவது முடிஞ்சிட்டு தொலையட்டும் அந்த மாதிரி இருக்குது. இன்னொரு வந்து அந்த ஒரு 10% முடிய போதா. இந்த மாதிரி பெஞ்சில் இந்த மாதிரி உட்கார முடியாது, எல்லாரையும் டெய்லி இந்த மாதிரி பார்க்க முடியாது. அந்த ஒரு என்வாயர்மெண்ட்டும் இந்த மாதிரி டெய்லி வர முடியாது. அது ரெடி ஆகுறது, காலேஜுக்கு ரெடி ஆகுது, அந்த சோம்பேறித்தனமா எல்லாமே அப்படியே ஒரு மாதிரி இப்படியே ஹிட் ஆகும்ல, அந்த மிக்ஸ்டு ஃபீலிங்கு அந்த மாதிரி இருக்கேன் எனக்கு இப்போ. ஸோ இப்போ இல்லை, நேற்று மத்தியானம் காலேஜில் உட்காந்துருக்கும் போது காலேஜில் போர்டை பார்த்துட்டு அப்படியே பிளாங்க் அவுட் ஆகி அவ்வளோதான் இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் காலேஜ் முடியறதில்ல. அப்படியே முடிஞ்சிடட்டும், எப்படியாவது முடிஞ்சிடட்டும் அந்த மாதிரி தான் இருக்குது. பட் அந்த ஒரு 10% வந்து இந்த மாதிரி ஒரு கடுப்பாக இருக்குது. என்னடா முடிய போகுது அவ்வளோதான். கிளாஸ் ரூமில் இந்த மாதிரி உட்காந்து டீச்சர் நடத்துருவாங்க, உட்காந்துருக்க அவ்வளோதான் அந்த மாதிரி இருக்குது. சரி வாட் எவர். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, வந்து நம்ம தலை பார்த்தீங்களா எப்படி சூப்பராக இருக்குன்னு. அதனால தலை வந்து நம்ம ஹேர் மாஸ்க் போட போகிறோம். ஹேர் மாஸ்க்லாம் நான் போட்டு பல மாதங்கள் ஆச்சு. ஹேர் மாஸ்க் முதல்லலாம் நான் வந்து வாரம் போடுவேன். இப்போ வந்து நான் ஒன்றுமே கேர் பண்ணுறதே இல்லை. எனக்கே இது ஐ ஹேவ் கொஞ்சமாவது முடிய பார்த்துக்கணும். இப்போ தான் முடிய வந்து ஹேர் கட்டும் பண்ணேன். ஸோ அதனால அப்போயாவது கொஞ்சம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் நல்லா வளரும். எனக்கு வந்து அந்த திக்னஸ் வேணும், அதுதான் ஒல்லியாகிட்டு இருக்கு, அதனால தான். ஸோ நம்ம ஹேர் மாஸ்க் போடலாம். அது ஆல்ரெடி நமக்கு வந்து சூப்பராக இதா இதெல்லாம் வந்து ஹேர் மாஸ்க் போடலாம். முதல்ல ஹேர் மாஸ்க் போய் செய்யலாம். ஸோ ஹேர் மாஸ்க் செஞ்சுட்டு நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான வேலை இருக்குது. அது என்ன வேலைன்னு நான் சொல்கிறேன். ஸோயா போகலாமா? போகலாம். நம்ம வந்து ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணணும். பாருங்க கைஸ், இதுதான் ரெடி பண்ணியிருக்கேன் நானே. ஹோம்மேட் இந்த ஹேர் மாஸ்க்கு. ஸோயா கைஸ், நான் வந்து அந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து வாஷ் பண்ணிட்டேன். ஹேர் மட்டும் இன்னும் பண்ணல, ஏன்னா ஹேர் போட்டு ஒரு 25 minutes ஆகிருக்குமா. ஸோ மேக்ஸை வந்து குளிப்பாட்டுறதுக்கு ஒரு 15 to 20 minutes ஆகிடும். அதுக்காட்டியும் அவனை குளிப்பாட்டிட்டா தான் ஒரு வேலை முடிஞ்சிட்டா அப்புறம் நானும் குளிச்சிடலாம். ஸோ அதனால் மேக்ஸை குளிப்பாட்டணும். இவ்வளோ நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கான் பாருங்க, குளிக்க போகிறது தெரியாமல். மேக்ஸ் இப்போ அடிபட்டிருக்கு. பூனை கூட போய் சண்டை போட்டுட்டு நல்லா சில்லறை வாங்கிட்டு வந்திருக்கான் பூனைக்கிட்ட. வாங்க குளிக்கலாமா மேக்ஸ் குளிக்கலாமா? ஏஞ்சு கூட பார்த்து தண்ணி விட்டுறாங்கடா. டே ஹாய் நண்பர்களே சொல்லு. நான் இப்ப குளிக்க போறேன். பாப்போ வா, உனக்கு வழியே இல்லை. வா 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 வாடா வா ஏறு. உயிரே தப்பிச்சு எப்பயாவது ஓடிவிடு. நாமே இப்போ குளிச்சிட்டேன். இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மேக்ஸையும் குளிப்பாட்டிட்டு எப்படி சொல்கிறது, எல்லா வேலையும் ஒரே இதில் முடிச்சாச்சு. ஃபேஸ் மாஸ்க்கும் போட்டாச்சு, ஹேர் மாஸ்க்கும் போட்டாச்சு, நானும் குளிச்சாச்சு, மேக்ஸையும் குளிக்காச்சாச்சு. கொஞ்சம்
அதில் நிறைய வேலை முடிச்ச மாதிரி இருந்துச்சு ஒரே இதில். ஸோ இப்போ வந்து அப்படியே ஸ்கின் ட்ரையாக இருக்குது. நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் மட்டும் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு என்ன வேலை எனக்கு ஆனால் அந்த ஒரே ஒரு அட்லீஸ்ட் நான் ஒரே ஒரு ட்ரெஸ்ஸாவது ஒரே ஒரு குர்த்தியாவது வந்து நம்ம ஆல்டர் பண்ணிடலாம் இன்றைக்கி. அதுக்கப்புறம் வெளியே போய் மேக்ஸ்க்கு வந்து அந்த உண்ணி டேப்லெட் இருக்கும்ல, ஃப்ளீ டிக்ஸு, அந்த டேப்லெட் வந்து வாங்கணும். அது வந்து 6 மாதமும் எனக்கு தாங்கும்ல, அந்த டேப்லெட் வாங்கணும். ஸோ இவ்வளோ வேலை இருக்கு நமக்கு. போய் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாய்ஸ்சர் பண்ணிடலாம் ஸ்கின்னு. அப்போ தலையை காய வச்சுட்டு இந்த வேலை. ஸோ கைஸ் வாங்கியாச்சு டேப்லெட் மேக்ஸுக்கு. இதுதான் 600 ரூபா ஒரு 50 டேப்லெட்டு. ஸோ இதுக்கு வந்து நமக்கு முட்டையில் வச்சு முட்டை பாயில் பண்ணி அதில் வச்சு கொடுத்துடலாம். இது ஆக்சுவலாக சாக்லேட் ஃப்ளேவர் மட்டும் தான் இருக்குமா. சாக்லேட் இல்லை, பட் அந்த மாதிரி கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குமா அவனுங்க சாப்பிட்றதுக்கு. மாத்திரைலாம் துப்பிடுவோம் டாக்ஸ்லாம். ஸோ அதனால அந்த மாதிரி இருக்காமல் கொஞ்சம் நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்குமா. பட் ஸ்டில் நம்ம வந்து முட்டைக்குள்ளே வச்சு கொடுக்கலாம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இதை மேக்ஸ் கொடுத்துட்டு அண்ட் ஆல்சோ அந்த ஒரே ஒரு குர்த்தியை வந்து ஆல்ட்ரு பண்ணணும். அதை பண்ணலாம். அப்புறம் ஆல்சோ ஒரு ரீல்ஸ் வந்து எடிட் பண்ணணும். அது இன்னும் ரீல்ஸ் போடுறதே இல்லை நான். அது ஒரு ரீல் மட்டும் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடலாம். அப்லோட் பண்ண முடியாது, இப்போ நாளைக்கு அப்லோட் பண்ண முடியும். எடிட் பண்ணலாம். பாருங்க கைஸ் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது என்னோடய தோசை. ஏதாவது ரெஸ்டாரண்ட்டில் செஃப் வேணும்னா கூப்பிடுங்க. செம்மையாக இருக்கா? மனுஷன் மாதிரி சாப்பிட்றா டே. சாப்பிடு, என் கையில் ஒன்றுமே இல்லை, சார்ஜர் வேற இல்லை. சரி சாப்பிடுடா. இங்கே பேர் மாத்திரை இப்போ கொடுத்துடலாமா? அந்த சாப்பிடு. சாப்பிட்ற மாத்திரையை போய் கடிச்சு சாப்பிட்ற. ஒரு மாத்திரை தான் இருக்குது. சாப்பிட்டியா? மாத்திரையை சாப்பிட்டியா? ஆக்சுவலாக இது வந்து சாக்லேட் மாத்திரை தான். சாப்பிட்ருவான் பாரு. நாய் மாதிரி சாப்பிட்டுட்ருக்கான். நாய் தானே நீ? மனுஷன் மாதிரி சாப்பிட்றா. அவ்வளோதான், ஒன்று தான் இருக்குது மாத்திரை. சாப்பிடு. இங்கே தட்டில் போட்டால் தட்டை தவிர எல்லா இடத்துலையும் இருக்குது தோசை.